போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸோட வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜேஎஸ் வேரியபிள்ஸ் எத்தனை டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. வேர், லெட், கான்ஸ்ட். இந்த வேர், லெட், கான்ஸ்ட் வந்துட்டு வேர் அப்படிங்கிறது வந்துட்டு குளோபல் ஸ்கோப். நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணாலும் அதை நீங்கள் திருப்பி ரீஅசைன் பண்ணிக்கலாம், ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். வேர் வந்துட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னா ES6. ஆக்சுவலி கான்செப்ட்ஸை வந்துட்டு ES6, ES5, ES7 அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ES5 அப்படிங்கிறது என்னன்னா 2015க்கு முன்னாடி வந்தது வந்துட்டு ES5ல் வரும். ஸோ 2015க்கு அப்புறம் வந்து ES6. ஸோ லெட் அண்ட் கான்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ES6ல் தான் வந்துச்சு. ES5ல் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு யூஸ்ட் இது எல்லாமே இருந்துச்சு. இதில் தான் வேரும் இருந்துச்சு. ES6ல் தான் நமக்கு லெட் அண்ட் கான்ஸ் கீவேர்ட்ஸு, அரே ஃபங்க்ஷன்ஸ், அப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், கிளாஸ் ப்ராமிசஸ், டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு வேர்டுக்குள்ளே இந்த லெட்டர்ஸ், ஒரு சென்டென்ஸ்குள்ளே இந்த வேர்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ES6ல் பாதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் லெட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் கான்ஸ் வந்துட்டு போத்தர் வந்து ஒரே இதாக இருந்துச்சு. கான்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்னா நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் பை ஈக்குவல் டு 3.14 அந்த வேல்யூ வந்து எங்கேயுமே சேஞ்சே ஆகாது. ஸோ அந்த பையோட டிஃபால்ட் வேல்யூ அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட டைப் வந்து நம்ம சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அரே இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட டைப் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். லெட் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்கோப் வேணும், எனக்கு வெளியெல்லாம் எங்கேயுமே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட் யூஸ் பண்ணலாம். வேறுங்கிறது நான் வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நான் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கணும் அந்த என்டையர் ஃபைலில். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு என்டையர் ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே எங்கே வேணாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும், இங்கே உள்ள எங்கே கால் பண்ணாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணாலும் சரி. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், இது வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன்னா தென் இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம லெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே கொடுக்குற வேர் வந்துட்டு எனக்கு உள்ளேயும் வேணும் அப்படிங்கும்போது நான் வந்துட்டு வேர் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூஸ் நான் உள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது. ஸோ அதை நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலான்னா நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நமக்கு லெட்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா வேர் வந்துட்டு நம்ம வந்து ரீடிக்ளேரிங் வேரியபிள் யூஸிங் வேர் கீவேர்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு சப்போஸ் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர் வந்து x = 10 கொடுத்துருக்கீங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப், இதுக்குள்ளே வேர் வந்து 2 கொடுத்துருக்கீங்க, இங்கே 2 வந்துச்சு ஓகே. பட் என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோடில் எக்ஸை கால் பண்ணாலும் இது 2வாக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வேர் வந்து x = 10 யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம அந்த எக்ஸை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 10 கிடைக்கும். அதே எக்ஸை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 கிடைச்சது ஃபைன். பட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வெளியே கன்சோல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 தான் கிடைக்கும். ஆக்சுவலாக வேறு என்ன பண்ணுன்னா வேறு x = 10 அசைன் பண்ணியிருக்கீங்க, வேறு ஃபங்க்ஷனுக்குள்ளே அசைன் பண்ணாலும் சரி, வெளியே அசைன் பண்ணாலும் சரி, நீங்கள் ரீஅசைன் வேல்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்கமிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். ஆக்சுவலாக சம் இஷ்யூஸ் இருக்குது, நம்ம வந்து நியூ இதில் போட்டுக்கலாம், ஆன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு நிறையா ஒரு JS ஃபிடில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா அந்த எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 10 வந்திருக்கு, இங்கே 2 சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே நமக்கு லெட் அப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த 2 சேஞ்ச் ஆகும், வெளியே வந்துட்டு 10ஆக தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு இந்த வேல்யூ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணும், வேறு பக்கம் மற்ற பக்கம்லாம் எனக்கு வந்து 10 இருக்கணும், இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு வெளியே எனக்கு 10 இருக்கணும் அப்படின்னா நம்ம லெட் யூஸ் பண்ணணும். வேர் வந்துட்டு நான் எங்கே அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூக்கும் அந்த டைப்பை நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம்.